வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஹோம் பேக்கிங் சூட் ஆகுமா இல்லையான்னு டவுட்டில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங்கை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கூட நாலேஜ் தேவைப்படுதுன்னா கூட கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களுக்கான ரெசிபிஸ் எல்லாமே வந்துருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம தியரி, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் என்னென்ன தேவைப்படுங்கிறது A to Z நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது. பேக்கிங்னா வேறு எதுவுமே கிடையாது, ஒரு கேக்கை வந்துட்டு ட்ரை ஹீட்டில் குக் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஹோம் பேக்கிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது. எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படி கிடையாதுங்க. நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்றே பேஷனாக இருக்கணும், இல்லைனா ஹாபியாக இருக்கணும். பேஷனையும் ஹாபியை நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம், அண்டு ப்ராஃபிட்டாக கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக நம்ம ஹோம் பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கஸ்டமர் நம்ம கேக் எதுக்காக அவங்க வாங்கணும், எந்த பர்பஸுக்காக அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டினால இருக்கலாம், ஹைஜீனாக இருக்கலாம், கஸ்டமைசேஷனாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஹோம் பேக்கிங் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோம் பேக்கிங்னால் ரொம்ப நீட்டாக, குவாலிட்டியாக அண்ட் ஹைஜீனாக நம்ம பண்ணி கொடுக்குறது தான். ஃபர்ஸ்ட் நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது என்னென்ன ப்ராசஸில் போயிட்டுருக்குது. நம்ம கேக் பேக்கிங் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னென்ன ப்ராசஸில் இது போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு ரெசிபி இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 1 kg கேக் இருக்கா, அது எப்படிங்கிறது லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஹோம் பேக்கர் அப்படின்னு நம்மளே சொல்லணும். 4 பேர்கிட்ட நம்ம சொல்லணும், நான் ஹோம் பேக்கர் அப்படிங்கிறத நம்மளே சொல்லணும். சொன்னாதானே தெரியும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சேல் பண்ணணும். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நம்ம எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் மாஸ்டர் பேக்கர் ஆகிறது. மாஸ்டர் பேக்கர் அப்படிங்கிறப்போ நம்ம ரெசிபிஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். வந்துட்டு நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாட்டு ஒரு பர்ஃபெக்ட் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீட் அண்ட் ஆர் வாட்ச். நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபியை ரீட் பண்ணியோ இல்லைன்னா ஒரு வீடியோவை பார்த்தோ தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அண்டு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணியிருக்கணும். அண்டு மாஸ்டர் இன்க்ரீடியண்ட் நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் பேக்கிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டு ஃபில்லிங்ஸ், ஃப்ளேவர்ஸு, கேக்கில் என்னென்ன ஃபில்லிங்ஸ் கொடுத்து அந்த கேக்கை வேரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் டெக்கரேஷன்ஸ், ஃபைனலாக எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் கடைசியாகிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேக்கேஜிங். ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்துட்டு கேக்கை கொண்டு கொடுக்குறோன்னா எந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீட் ஆர் வாட்ச், இது அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம வந்து ஒரு ரெசிபி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ரெசிபி என்ன அப்படிங்கிறது